கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் செபிப்போமாக. ஆண்டவரின் பாடுகளின் குருத்து ஞாயிறான இன்று ஆண்டவர் நமக்காக படப்போகிற பாடுகள், துன்பங்கள், மரணம் இவற்றை நினைவு கூறுகின்ற புனித வாரத்தில் இன்று நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இயேசு நமக்காக அவமானங்களையும் சித்திரவதைகளையும், கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்ட சாட்டை அடிகளையும், முகத்தில் காரி உமிழப்பட்ட அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக இயேசு எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுகிறார், தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறு பல்வேறு சிந்தனைகளை நமக்கு மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறது. இந்த இறை வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க, இந்த இறை வார்த்தைகளை சிந்தித்து பார்க்க பார்க்க நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் அந்த எருசலேமில் நுழைகின்ற காட்சி முன்வர வேண்டும். அவர் வெற்றி வீரராய் பவனி வருகின்ற அந்த காட்சி நம் மனக்கண் முன்பாக வர வேண்டும். அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்கிற உணர்வு நமக்குள் மேலோங்க வேண்டும். இயேசுவிடத்திலே பக்தியோடு இந்த நேரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், செபிப்போம், அவருடைய அருளுக்காக, ஆசீருக்காக மன்றாடுவோம். இதோ இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறு நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் விடுதலை ஞாயிறு, நம் ஒவ்வொருவருக்கும் வெற்றியின் ஞாயிறு, நமக்கு தருகின்ற மீட்பின் ஞாயிறு என்கிற உணர்வோடு பக்தியோடு இன்றைய திருவழிபாட்டிலும் இந்த இறை வார்த்தை பகிர்விலும் பகிர்ந்து கொள்வோமாக. ஆமீன்.